சிஎம் 2026 கோட் படத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இதை எதிர்பார்க்கவே இல்லையே. கோட் திரைப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. நடிகர் பிரேம்ஜி ப்ரமோஷனில் கலந்து கொண்டு கோட் படத்தை பற்றி பேசிய விஷயம் படு வைரலாகி வருகின்றது. விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவாகியுள்ள கோட் திரைப்படம் இன்னும் சில தினங்களில் வெளியாக உள்ளது. இதற்கான ப்ரமோஷன் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இயக்குனர் வெங்கட் பிரபு, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, நடிகர் பிரேம்ஜி என பலர் இப்படத்தின் ப்ரமோஷனில் ஈடுபட்டு வருகின்றனர். படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை மீடியாவில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த விஷயங்கள் எல்லாம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்து வருகின்றது. இதற்கிடையில் கோட் படத்திலிருந்து 4வதாக மட்ட என்ற பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. விஜயின் கோட் படத்தை பற்றி வெங்கட் பிரபு பல விஷயங்களை பேசி வருகின்றார். அந்த வகையில் வெங்கட் பிரபுவின் சகோதரரும் பிரபல நடிகருமான பிரேம்ஜியும் படத்தை பற்றி பல விஷயங்களை மீடியாவில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் கோட் படத்தில் ரசிகர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இருப்பதாக கூறினார் பிரேம்ஜி. மேலும் கோட் படத்தின் ட்ரெய்லரில் நீங்க யாருமே ஒரு விஷயத்தை கவனிக்கல. அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட்ல விஜய் காரில் வருவார். அந்த காரின் நம்பர் சிஎம் 2026. அந்த காரில் விஜயோட நானும் இருப்பேன். இந்த சார் நம்பர் விஷயத்தை யாருமே நோட் பண்ணல என்றார் பிரேம்ஜி. இது போல பல விஷயங்கள் கோட் படத்தில் இருப்பதாகவும் பிரேம்ஜி கூறியிருக்கின்றார். கோட் படத்திலிருந்து முதலில் 3 பாடல்கள் வெளியாகியிருந்தன. அந்த 3 பாடல்களும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றே தெரிந்தது. குறிப்பாக ஸ்பார்க் என்ற பாடல் பல கடுமையான விமர்சனங்களுக்கு உண்டானது. இதனால் பலரும் வெங்கட் பிரபு மற்றும் யுவன் சங்கர் ராஜாவை விமர்சித்தனர். ஆனால் அதன் பிறகு வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் விமர்சனங்களை எல்லாம் பாராட்டுகளாக மாற்றிவிட்டது. அந்த அளவிற்கு கோட் படத்தின் ட்ரெய்லர் அருமையாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து இப்படத்திலிருந்து வெளியான மட்ட பாடல் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. மேலும் படத்தின் ப்ரமோஷனில் ஈடுபட்டு வரும் வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி ஆகியோர் கூறும் விஷயங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது இப்படத்தின் புக்கிங் துவங்கி இருக்கும் நிலையில் டிக்கெட் அனைத்தும் ஒரு நொடியில் விற்று தீர்ந்து வருவதாக தகவல்கள் வருவது குறிப்பிடத்தக்கது. கோட் திரைப்படத்திற்கான புக்கிங் நேற்று முதல் துவங்கப்பட்டது. அயல் நாடுகளில் இப்படத்திற்கான ப்ரீ புக்கிங் அமோகமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று இப்படத்தின் புக்கிங் துவங்கிய நிலையில் முதல் 3 நாட்களுக்கான டிக்கெட் அனைத்தும் விற்று தீர்ந்ததா. எனவே இப்படத்திற்கான டிக்கெட் டிமாண்ட் அதிகமாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் பெரும்பாலான ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சி இல்லை என்பதால் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிற்கு சென்று படத்தை பார்க்கவும் தயாராகி வருகின்றனர். முதல் நாள் முதல் ஷோவை பார்த்தே தீர வேண்டும் என விஜய் ரசிகர்கள் உறுதியாக இருக்கின்றனர். மேலும் பொதுவான ரசிகர்களும் இப்படத்தை முதல் நாளே பார்த்துவிட ஆர்வமாக இருக்கின்றனர். இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் கோட் திரைப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் என்றே தெரிகிறது.